ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் வந்து போகிறேன். அவங்க வந்து ஆத்தென்டிக்கான ஒரு பாய் வீட்டு பிரியாணி வந்து பண்ண போகிறாங்க. நிறையா சீக்ரெட்டான டிப்ஸ்லாம் வந்துருக்குங்க. ஸோ பிரியாணி வந்து அமேசிங்காக இருக்க போது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக்கான சிக்கன் பிரியாணி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க. மார்னிங் அண்ட் நைட் வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போது மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த கப்பில் வந்து 4 ஃபுல் கப் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படி வந்து 4 கிளாஸ் இது மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரைஸ் வந்து எடுக்கிறோம். இப்போது ஆனியன் அண்ட் டொமேட்டோவோட கவுண்ட்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஒரு கப் அரிசிக்கு 2 ஆனியன் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி டோட்டலி 4 கப் வந்து அரிசி எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலி 8 ஆனியன்ஸ் அண்ட் 8 டொமேட்டோஸ் வந்து நம்ம எடுத்து தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 8 க்ரீன் சில்லிஸ் வந்து போடணும். எல்லாமே ஈக்குவலான அந்த குவான்டிட்டியில் இருக்கணும். க்ரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியனோடையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கப்புக்கு 1:2. ஸோ ஒரு கப் ரைஸ்னால் 2 ஆனியன், 2 டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி, 2 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்பூனில் போடணும். ஸோ இப்போ 4 எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே வந்து 8 கவுண்ட்ஸில் வந்து வரணுங்க. ஸோ 8 ஆனியன், 8 டொமேட்டோ, 8 க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் 8 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இன்னொன்று ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஜென்ரலி பிரியாணியில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பிரியாணியில் நான் சொல்கிற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸில் இந்த கோகனட் மில்க்லாம் ஆட் பண்ணி பண்ணுங்கள். டெஃபினெட்லி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வரும். ஆத்தென்டிக்கான உங்களுக்கு பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி முந்தின நாளே வந்து உள்ளே வச்சலாம். இல்லைனா நீங்கள் பண்ணுறதுக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு பிஃபோராகவே வந்து நீங்கள் மேரினேட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா, கர்டு, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இத்தனையும் வந்து ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணும்போது நமக்கு ரைஸை விட சிக்கன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. இது அவங்க சொன்ன டிப்ஸ் எனக்கு. ஸோ 2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்காங்க. பட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தான் வந்து நமக்கு வந்து ரைஸ் வந்து வரும். ஸோ பிரியாணி வந்து சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாராவது மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா மட்டனுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி மேரினேட் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா, மட்டனை வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு 3-4 விசில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் வந்து ஆட் பண்ணுவோம். சிக்கனுங்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சிக்கன் அண்ட் மட்டனுக்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ். புதினா, கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா, புதினா வந்து ஒரு கட்டு, அதே மாதிரி கொத்தமல்லியும் வந்து ஒரு கட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு, இந்த 10 பேருக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து ஒரு புதினா, ஒரு கொத்தமல்லி கட்டு வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். இப்போது நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. பிரியாணி வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து ஓரளவுக்கு மீடியமான பாத்திரத்தில் வந்து நம்ம ரைஸை வந்து தனியாக வந்து வடித்து எடுத்து வைக்க போகிறோம். இப்போது நம்மளோட ஆத்தென்டிக்கான பாய் வீட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த பெரிய பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஆயில் வந்து ஊற்றுங்க. இதில் நெய் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த ப்ராசஸ் வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு காமிக்கிறேனோ அதே மாதிரி வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்டியான ஒரு பிரியாணி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எனக்கு தெரிஞ்சு கணக்கு இத்தனை கப் அப்படின்னு இல்லை, ஒரு 1/2 to 1 கப் வரைக்கும் நீங்கள் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் அங்கே சூடாகிற டைமில் இங்கே புதினா, கொத்தமல்லியை வந்து நம்ம கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லியை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வந்து சாட்டே பண்ணுறோங்க. மூடி வைக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம், மூடி வைக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த ஆனியன் வந்து அந்த ப்ரௌன் கலராக வர்றதுல தான் நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த ஆனியனை வந்து நல்லா நம்ம சாட்டே பண்ணி ஒரு நல்ல டீப் ப்ரௌன் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணலாம். ஆனியன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆனியனை பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜு. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்து வரணும். இந்த ஆனியன் வந்து கம்ப்ளீட்லி இந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகணும்.
ஜென்ரலி நம்ம ஆயில் நெய்யெல்லாம் ஆட் பண்ணி பட்டை கிராம்பெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணுவோம் பிரியாணிக்கு. பட் இதில் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் நான் இன்றைக்கி இந்த பிரியாணியில் கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்தி மசாலாவோட ப்ராப்பர் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த சில்லி பவுடர் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணிக்கு வந்து அந்த கலர் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போது நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் வந்து இந்த சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சக்தி மசாலா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கள். காஷ்மீரி கிடையாது, நார்மல் சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போது இந்த ஆயில் அண்ட் ஆனியனோட இந்த சில்லி பவுடரை நீங்கள் நல்லா வந்து சாட்டே பண்ணணுங்க. இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கிறிஸ்ப் ஸ்டேஜ் வந்து வரும். இப்போது நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பாட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ஆத்தென்டிக்காக இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு டோட்டலி 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறோங்க. இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து சாட்டே பண்ணுறோங்க. எல்லா புதினாவும் கொத்தமல்லியும் இந்த மசாலாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் வந்து சாட்டே பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வந்து வச்சிடாதீங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணாவே போதும். புதினா கொத்தமல்லி நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 8 டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த டொமேட்டோ நல்லா வந்து மேஷ் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணுறோங்க. அதுதான் வந்து இந்த மிக்சிங்லாம் தான் நமக்கு வந்து இந்த பிரியாணியோட மெயின் டேஸ்ட்டே. ஸோ இந்த டொமேட்டோ வந்து நல்லா வந்து மேஷ் ஆகணும், அது வரைக்கும் வந்து குக் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து மூடி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வந்து பண்ணி கம்ப்ளீட்லி அந்த டொமேட்டோ வந்து மேஷ் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு டொமேட்டோஸ் பார்த்தாவே தெரியும், நல்லா வந்து மேஷ் ஆகி அந்த மசாலாவோட அந்த ஸ்மெல்லோட சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ இன்னும் நல்லாவே வந்து அந்த டொமேட்டோஸ் வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோ நல்லா வந்து குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம சிக்கனை நல்லா வந்து குக் பண்ணணுங்க. இப்போது சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு குக் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணணும். கர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப்புக்கு பிட்வீனில் வந்து நீங்கள் கர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போது கம்ப்ளீட்லி வந்து இந்த கர்டு, இந்த மசாலா, சிக்கன் எல்லாம் வந்து குக் ஆகணும். இந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு கொஞ்சம் கூட வந்து வாட்டரே வந்து ஆட் பண்ணல. ஸோ இங்கே எங்கேயுமே நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக வந்து இந்த மசாலா, தயிர், இந்த கம்ப்ளீட் மசாலாவில் தான் இந்த சிக்கன் வந்து குக் ஆகுது. ஸோ நம்ம பிரியாணியும் வந்து அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். அதுதான் இந்த பிரியாணியோட ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டும் கூட. ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்கிறத விட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த குவான்டிட்டி இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம பட்டை, கிராம்பு டேரெக்டாக வந்து போடல. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மசாலாவை இந்த பிரியாணியோட இந்த மிக்ஸோடு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த தயிர், இந்த மசாலா, சிக்கன் இதெல்லாம் நல்லா வந்து குக் ஆகணும். உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும், அந்த ஆயில் எல்லாமே வந்து அப்படியே மேலே வந்து வரணுங்க. அந்த கலரே உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து நம்ம எதுக்கு மேரினேட் பண்ணி இந்த பிரியாணியில் போடுறோன்னா அது வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். அந்த மசாலாலாம் உள்ளே வந்து நமக்கு வந்து நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனோட அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு வந்து மாற்றிட்டு அதை வந்து நம்ம சிம்மில் வச்சு அப்படியே குக் பண்ணுறோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேனில் தண்ணி நம்ம நல்லா வந்து பாய்லிங் வாட்டர் வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்.
அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எப்போ ஊற வைக்கணும், நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரியாணி நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆனியன்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸே வந்து இந்த அரிசியை வந்து ஊற வைக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆனியன் டொமேட்டோஸ்லாம் வந்து கட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த அரிசி வந்து நல்லாவே நமக்கு ஊறி இருக்குங்க. இன்றைக்கி இவங்க யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்கிற ஒரு ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்தியா கேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நிறைய பேர் வந்து பாஸ்மதி வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி இவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி. நான் வந்து எப்போவுமே இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி இவங்களோட இந்த ரைஸ் இந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்துட்டு நானுமே இந்த பிராண்ட் வந்து ட்ரை பண்ணணுன்னு வச்சுருக்கேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இதே ரைஸே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் டவுட்டு, ஈவன் நான் பண்ணும்போதுமே பெரிய மிஸ்டேக் நடக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் தான். இந்த ரைஸ் வந்து தண்ணி நல்லா வந்து பாயிலாக பயங்கர சூடாக கொதிச்சு இருக்கணுங்க. ஸோ அந்த டைமில் இந்த ரைஸ் போடுறோம். இதுக்கு மினிட்ஸ் அப்படின்னு கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து எடுத்து கொஞ்சம் அந்த ரைஸை வாயில் போட்டிங்கன்னா உடஞ்சிது, கிறிஸ்பாக உடஞ்சிது அப்படின்னா அது வந்து பதம் கிடையாது. ஸோ மிடில் வந்து கொஞ்சமாக அந்த ரைஸ் வந்து வெந்த மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் வேகாத மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அந்த ரைஸை வந்து உடனே வந்து வடிகட்டி எடுத்து வைக்கணும். இந்த ரைஸ் வந்து பதம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நரன்னு இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் வாயில் வந்து அப்பப்போ ஒரு ரைஸ் வந்து எடுத்து போட்டு வாயில் அதோட அந்த பர்ஃபெக்டான பதத்தை வந்து நீங்கள் செக் பண்ணணுங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வெந்த மாதிரி இருக்கும், ஒரு 50% அந்த மாதிரி வெந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டாக வடிகட்டி தனியாக வந்து வச்சுருங்க. அதே மாதிரி ரைஸ் வந்து வேக வைக்கும் போது ஜென்ரலி வந்து நான் வந்து ஆயிலெலாம் ஊற்றுவேன். பட் இன்றைக்கி எதுவுமே வந்து அவங்க பண்ணலை. வெறும் வந்து நார்மலான தண்ணி, அந்த தண்ணியில் இந்த ரைஸை வந்து போட்டு நல்லா குக் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டாங்க. இதுவும் இன்றைக்கி நான் வந்து அவங்கக்கிட்ட பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க. நம்ம ஜென்ரலி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது பிரியாணி பண்ணும்போது இந்த ஆயிலெலாம் எடுத்து தனியாக வந்து எடுத்து வைக்கணும், அது வந்து எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு. இன்றைக்கி நான் இந்த பிரியாணி சாப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இதில் இவ்வளோ டேஸ்ட் இருக்குமான்னு. நம்ம வந்து இந்த சிக்கன் இதெல்லாம் குக்காகி வரும்போது நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றுறோமோ அந்த எல்லா ஆயிலுமே வந்து நமக்கு மேலே வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்லி மேலே வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த ஆயிலை வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி ஒரு 80 to 85% வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது இந்த கிரேவி எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்லி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் குக் ஆகி ஆயிலும் நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே வந்து டோட்டலி ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது நம்ம ரைஸ் வந்து வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து இந்த பிரியாணியோட அந்த மசாலாவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடுப்பு சிம்லையோ இல்லை ஆன்லேயோ இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்லி அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ரைஸே வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி நம்ம மசாலாவோட பண்ணுவோம் இல்லையா, நான் ஜென்ரலி பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவேன். பட் இவங்க வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ரைஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த லெமன் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லெமன் வந்து அவங்க கட் பண்ணி எடுத்து அந்த ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனலான ஸ்டெப்பு. ஸோ 2 கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ரெட் வந்து ஆட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து சாஃப்ரான் எல்லோ வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்குன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு கலர் வந்து நல்லா என்ஹான்சிங்காக கொடுக்கறதுக்கு தான். இந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு மசாலாவில் இருக்க அந்த கலரே வந்து உங்களுக்கு தாராளமாக போதுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வந்து அந்த கலரை விரும்பியே வந்து சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கலர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஜென்ரலி வந்து ஒரு கலர் ஆட் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து 2 கலர் ஆட் பண்ணாங்க. ஏன்னா ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறனால தான் ஓரளவுக்கு நமக்கு பிரியாணி வந்து ஒரு மாதிரி அந்த லுக்கே செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 2 கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் கம்ப்ளீட்லி வந்து இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடுங்க.
இந்த கலரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இந்த பிரியாணி அந்த மசாலா ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு அடியிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது எந்த ரைஸுமே உடையக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பர்ஃபெக்டான பதம். நம்ம வந்து ரைஸ் எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோங்கிறது வந்து இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ரைஸ் வந்து எந்த ரைஸுமே நமக்கு வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அந்த கரெக்டான பதத்தில் வந்து அந்த ரைஸை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ஸ்டெப்பை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஜென்ரலி ரைஸ் மட்டும் மேலே வச்சுட்டு கடைசியாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது இன்னுமே வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனால பெரிய கரண்டிலே வந்து எனக்கு பண்ணி அதை அப்படியே வந்து காமிச்சாங்க. இப்போ நீங்கள் யாராவது பிக்னர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கரண்டி வச்சு நீங்கள் அப்படியே எடுத்து விட்டிங்கனாவே போதும். ரைஸை வந்து உடச்சிடாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போது ரைஸ் மசாலா எல்லாம் சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆயிலை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஆயில் வந்து என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பட் ரைஸோட பிரியாணியோட எல்லாம் குக் ஆகி வரும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஆயிலை நீங்கள் ஃபீலே வந்து பண்ண மாட்டீங்க. இவ்வளோ ஆயிலா அப்படின்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஒரு 6லேருந்து 7 க்ரீன் சில்லியை வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் வந்து மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போது நம்மளோட பிரியாணி 95% முடிஞ்சுது. லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கம்ப்ளீட்லி சிம்மில் வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து வடிகட்டி எடுத்து வைக்கும்போது அந்த சூடு தண்ணி இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. அதை வந்து இப்போது இந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ஃபாயில் அது இதெல்லாம் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் வீட்டில் ஒரு நார்மல் கிளாத் இருந்தால் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது சிம்மில் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைத்தா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சூப்பராக கட் பண்ணுறாங்கல்ல, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்கு. அதனால தான் இவ்வளோ சூப்பராக வந்து அவங்களால டக்குன்னு பண்ண முடியுது. நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. எனக்கு வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. இங்கே வந்து அபுதாபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸில் வந்து பயங்கர ஃபேமஸாக கிடைக்கும். பிரியாணி பிரதர்ஸ், ரித்தாஜ் பிரியாணி, அந்த மாதிரிலாம் பயங்கர ஃபேமஸான பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட சூப்பராக தான் இவங்களோட பிரியாணி இருந்துச்சு. பிகாஸ் இதெல்லாம் சின்ன டிப்ஸ். இது வந்து டோட்டலி வந்து நான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி இவங்க பண்ணதுக்கும் எக்ஸ்ட்ரீம்லி நிறையா ஸ்டெப்ஸ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சூப்பரான ஒரு ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனியன், அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர்ஸ், அதுக்கப்புறம் கேரட்லாம் போட்டு தயிர்லாம் போட்டு கையிலே மிக்ஸ் பண்ணாங்க. எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த கைப்பக்குவம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது டெஃபினெட்லி வந்து 100% ட்ரூ. பிரியாணி வந்து இவங்க பண்ணதில் அது வந்து நான் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஃபீல் பண்ணேன். இப்போது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நாங்கள் பிரியாணி பாட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ்! ஸோ இதுதான் எங்களோட சூப்பரான ஆத்தென்டிக்கான பாய் வீட்டு பிரியாணி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்லாம் வந்து வச்சுருக்காங்க. பிரியாணி வந்து பண்ணுறவங்க. ஸோ அதனால் இவங்க வந்து பிரியாணியில் மிஸ்டேக்காகவோ எதாகவோ எந்த சான்ஸுமே இல்லை. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே அவங்க பிஸ்னஸ்லாம் பார்த்து இவங்களும் வளர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அம்மா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இவங்களோட பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து பண்ண பிரியாணி பார்த்த ரெசிபீஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி ரெசிபி வந்து கண்டிப்பாக இவங்களோட ரெசிபி. நிறையா வந்து சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நமக்கு தெரியாததெல்லாம் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ எந்த ரைஸுமே உடையலை. எப்போவுமே நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு உடனே வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அந்த நீர்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து அதில் இந்த பிரியாணியில் வந்து இதாயிரும். அப்போ நசன்னு நமக்கு ஆயிரும். அப்படியே வந்து விட்டுருங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இல்லை மினிமம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி வந்து உங்களுக்கு அமேசிங்காக ரெடி ஆயிரும். டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு இதில் ஃபாலோ பண்ணியிருக்கிறதே நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா 10 பேர் தாராளமாக வந்து சாப்பிட்லாம்.
எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி இந்த பிரியாணியும் வந்து பார்சல் பண்ணியாச்சு. சைடில் வந்து சூப்பரான ஒரு ரைத்தாவும் வந்து பார்சல் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தால்சா. ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் போட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி வந்து இப்போ கம்ப்ளீட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள்லாம் டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye bye.